கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் கூட நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி நீதிமொழிகள் 1வது அதிகாரம் வசனம் 17 19 வரை. எவ்வகையான பட்சியானாலும் சரி, அதன் கண்களுக்கு முன்பாக வலை விரிப்பது விருதா. இவர்களோ தங்கள் இரத்தத்திற்கே பதிவிரிக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள். பொருளாசையுள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். ஜெபம் செய்வோம். பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இன்ற நாளிலும் கூட தாப்பா, இது இந்த வசனங்களை தியானிப்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த நேரத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரை கொண்டு அப்பா நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. உமது வசனங்களை நாங்கள் கருத்தோடு கேட்டப்பா, அதை பின்பற்றுவதற்கு உதவி செய்யுங்க தகப்பனே. கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் அப்பா நீங்கள் தொடுங்க தகப்பனே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வசனங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப எந்த ஒரு பறவையானாலும் சரி, அந்த பறவையோட கண்களுக்கு முன்பாக நம்ம வலையை விரிக்க கூடாது. நம்ம அந்த பறவையோட கண்களுக்கு முன்பாக வலையை விரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த பறவை வந்து அதுல மாட்டாது. ஏன் அப்படின்னா, அந்த பறவைக்கு தெரிஞ்சிருக்குது அந்த இடத்துல வலை விரிச்சிருக்காங்க, நம்ம போனோம்னா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த மூடர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட மூடத்தனத்தினால அவங்களுக்கு குழிய அவங்களே பறிச்சுக்கிட்டு, அதிலேயே போய் விழுந்து மடிஞ்சு போறாங்க. இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்றாங்க, அடுத்தவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்பட்டு, அத அபகரிச்சு, அவங்க என்ன பண்றாங்க, அது மூலியமா அவங்களுக்கு குழிய அவங்களே தோண்டிக்கிறாங்க. அவங்களுக்கு வலைய அவங்களே பின்னிக்கிறாங்க. அதுல அவங்களே விழுந்து மடிஞ்சும் போறாங்க. இதெல்லாம் எதனால வருது அப்படின்னு வசனம் சொல்லுது அப்படின்னா, பொருளாசை. பொருளாசை வந்து எல்லா தீமைக்கும் வேரா இருக்குது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. பொருளாசை ஒரு மனுஷனுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த மனுஷோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னா, வசனம் 19 சொல்லுது, தன்னுடையவர்களின் உயிரை வாங்கும். இந்த பொருளாசைங்கிறது யார உடைமையா கொண்டிருக்குதோ, அந்த பொருளாசை வந்து எனக்கு இருந்ததுன்னு சொன்னா, அந்த பொருளாசை வந்து என்னோட உயிரை அழிச்சிரும். அது எப்படி அப்படின்னா, என் கண்ணுக்கு முன்னாடியே ஒரு பள்ளம் தோன்றுறது, என் கண்ணுக்கு முன்னாடியே வலை விரிக்கிறது, அதுல நானே போய் வலுக்கட்டாயமா விழுந்து மடிஞ்சு போறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல நம்ம பார்க்கலாம். மூடத்தனத்தோட அந்த மூடத்தனத்தோட கனிகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது மூடர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுவாங்க, அடுத்தவங்களோட சொத்த அபகரிக்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி அடுத்தவங்களோட சொத்த அபகரிச்சு, அவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்களோட நிலைமை என்னன்னா, அப்பங்க அவங்க கையில நிறைய செல்வங்கள் இருக்கலாம். அவங்க அதன் மூலமா சந்தோஷமா இருக்கிற மாரி ஒரு மாயையான பிம்பம் இருக்குமே ஒழிய, உண்மையான சந்தோஷம்ங்கிறது அவங்களுக்கு இருக்காது. ஏன் அப்படின்னா, அடுத்தவங்களோட பொருள அபகரிச்சதோட பலன் என்னன்னா, ஒரு சில நாட்களுக்கோ, இல்ல ஒரு சில மணி நேரங்களுக்கோ இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அது இருக்காது. அது சில நாட்கள்ல என்ன பண்ணும் அப்படின்னா, அதோட உண்மையான குணம் என்னன்னா, அழிக்கிற குணம். அந்த அழிக்கிற குணத்த வந்து அது காட்டிரும். ஆனா, இப்ப என்ன பண்றாங்க உலகத்தார்ல, இந்த மூடர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சில நிமிஷங்கள், சில நாட்கள் கிடைக்கிற அந்த ஒரு சந்தோஷத்துக்காக, நிலையான ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷத்த வந்து அவங்க இழந்து போறாங்க. அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணி, அடுத்தவங்களோட பொருள அபகரிச்சு, அதன் மூலமா கிடைக்கிற சந்தோஷத்துல ஆனந்தப்பட்டு, பின்னாட்கள்ல என்ன பண்றாங்கன்னா, அவங்க அழிஞ்சு போயிடுறாங்க. ஆனா, தேவனோட பார்வையில இருக்கிற நம்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ப வந்துட்டு தேவனுக்கு பிரியமான காரியங்கள நம்ம செய்யணும். நம்ம வந்து என்ன பண்ணா, தேவனுக்கு பிரியமான காரியங்கள செய்யணும். அதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, நிலையான ஒரு சந்தோஷம். அதாவது மூடர்களுக்கு கிடைக்கிறது வந்து ஒரு டெம்பரவரியான, அதாவது ஒரு தற்காலிக ஒரு சந்தோஷம், சமாதானம். ஆனா, நமக்கு கிடைக்கிறது வந்து ஒரு நிரந்தர நிலையான ஒரு சமாதானம், சந்தோஷம். அத வந்து யார் குடுப்பாங்க அப்படின்னா, தேவனோட வசனத்தின்படி நம்ம நடந்தோம் அப்படின்னா, அவங்க அதில மூலியமா நமக்கு கிடைக்கும். ஜெபம் செய்வோம். பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, இதோ உமது வசனங்களின் மூலமாக நீர் எங்களோடு பேசினீர் அப்பா. தகப்பனே, நாங்கள் பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் தகப்பனே, பொருளாசை கொள்ளாமல் ராஜா, நாங்கள் உம்மை மட்டுமே பார்ப்பதற்கு அப்பா, நீர் கொடுத்த அந்த சந்தோஷமே நிலையானது என்று நாங்கள் உம்மை பின்பற்றுவதற்கு உதவி செய்யுங்கப்பா. பொருளாசை தருகின்ற
ஒரு சில நிமிட சுகத்தை நாங்கள் ஏற்காமல் அப்பா உண்மையே நாங்கள் ஏற்றுக்கொண்டு பின்பு வருவதற்கு உதவி செய்யுங்கப்பா. கேட்கிற உள்ளங்களை தொடும் சுவாமி. அப்பா நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையாக பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.